அப்போ பாதி பாதியாக விட்டு விட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அண்ட் இன்னொன்று உங்களுக்கு கரெக்டாகவும் அது புரியாது. ஸோ ஃபுல்லாக உட்காந்து பார்க்குற அளவு உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வெப் சீரிஸை நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். அண்ட் இது ஒர்த்தா இல்லைன்னு கேட்டிங்க அப்படின்னா, பேயை காமிச்சிருப்பாங்க சில இடத்துல. இந்த இருட்டு அப்படின்றது தான் அந்த பேயே. ஸோ அதை காமிச்சிருப்பாங்க. அது எப்படி இந்த இருட்டு உருவாச்சு, இவங்க இருட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்றது கடைசியில் தான் தெரியும். ஆரம்பத்தில் ஒரு பேய் மாதிரியே போய் கடைசியில் இது ஒரு மெடிக்கல் இது மாதிரி போய், அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காமிக் புக்கை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நவுண்டு போய் கடைசியில் இது வந்து ஒரிஜினல் அந்த காமிக் புக்கிலேருந்து இருக்கிறது உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கடைசியை முடிச்சிருப்பாங்க. அண்ட் நிறைய இடத்துல பேயும் காமிச்சிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நமக்கு பயமாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப பயமாக சொல்ல முடியாது. ஆனால் நைட்டு நீங்கள் இருட்டை வச்சு நல்லா ஒரு ஹோம் தியேட்டர்லாம் செட் பண்ணி அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக பயம் இருக்கலாம். அண்ட் ஒர்த்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ட் கதையோட இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு பொண்ணை காணன்னு தேடுறாங்க. அந்த பொண்ணை காணன்னு தேடி அந்த பொண்ணு இன்னொரு சைடில் அந்த பொண்ணுக்கும் இன்னொருத்தனுக்கு ஒரு டாக்டர் பையனுக்கும் ஒரு இது இருக்குது, ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ அவங்களாம் காணாமல் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே விசாரிக்க போனால் அங்கே அவர் வந்து கோமாக்கு போயிருப்பார். பொண்ணு வந்து இன்றைக்கி காணாமல் போயிருக்குன்னா நேற்றே அவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் கோமாக்கு போயிட்டார். ஸோ அவர்கிட்ட இது பண்ண முடியாது. ஸோ அவரோட தம்பி ஒருத்தர் இருப்பார். அவரை வச்சு தான் கதை மூவ் ஆகும். எண்டிங்கும் அவர் தம்பியை வச்சு தான் முடியும். ஸோ இதுக்கு நடுவில் ரூமின்னு சொல்லிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தர் வருவாங்க. ஸோ இவங்க எதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதான் மேட்ரு. ஸோ அந்த இருட்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த இருட்டு எப்படி வந்துச்சு, அது எப்படி இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, எப்படி அதை வந்து முடிக்க போகிறாங்க அப்படின்றது தான் கான்செப்ட்டு. அண்ட் இது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பேய் கதைன்னு எடுத்துக்கலாம், மிஸ்ட்ரின்னு எடுத்துக்கலாம், த்ரில்லர் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், ஹாரர், சூப்பர் நேச்சுரல், வாட் எவர். ஸோ சில பேருக்கு ஒவ்வொரு விதமாக எடுத்துப்பாங்க. நான் இப்படி எடுத்துக்கிறேன் எப்படி எடுத்துக்கிறப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பாக இது ஒரு ஒர்த்து தான். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனில் பார்க்குறத விட